ஹாய் நண்பர்களே, இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்ன பிளான் பண்ணலான்னு பார்க்கும்போது பீட்ரூட் இருந்துச்சு. ஸோ அதை நல்லா மிக்சியில் அடிச்சுட்டு மாவில் கலந்துட்டு ஆனியன் நிறைய போட்டு நல்லா ஆனியன் ஊத்தப்பம் டேஸ்ட்டில் இருக்கும். ஸோ அதை அப்படியே தோசைக்கல்லில் போட்டாச்சு. இந்த பீட்ரூட் வாசமே வராது, ஆனியன் ஊத்தப்பம் டேஸ்ட் தான் வந்துச்சு. சூப்பராக அது பண்ணியாச்சு. அதுக்கு சைடிஷ்க்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, அதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும் தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும். ஸோ அதை தான் பண்ணோம். அதை பண்ணி பசங்களுக்கு மார்னிங் ஹெல்த்தியாக கொடுக்கணும் அப்படின்ட்டு கொடுத்தாச்சு. அவங்களும் சாப்பிட்டுட்டு போயிட்டாங்க. எனக்கு அந்த டேஸ்ட்டே வராது, ஸோ ஆனியன் டேஸ்ட் தான் வந்துச்சு. சூப்பராக இருந்துச்சுன்னு சொல்லி சாப்பிட்டு போயிட்டாங்க. ஸோ மதியானம் லஞ்சுக்கு என்ன பிளான் பண்ணலாம் அப்படின்னா, கொஞ்சம் கருவாடு இருந்துச்சு. பார்த்திங்கன்னா நல்ல வஞ்சிர கருவாடு தான். நல்ல பீஸாக போட்டுட்டு, அது ஆக்சுவலி எனக்கு ராமேஸ்வர கருவாடு என் தம்பி வாங்கின்னு கொடுத்துருந்தாரு. அதுதான் பண்ணேன் நான். ஸோ நல்லா வதக்கி விட்டுட்டு மீன்வைல் நான் தனியாக கொஞ்சம் அந்த கிளி போட்டு சாம்பார் சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் செஞ்சேன். அதுக்குள்ளே இது நல்லா வதங்கவும் நான் இஞ்சி பூண்டு போட்டு நல்லா வதக்கிட்டேன். எண்ணெயிலே நான் வதக்குவேன். அப்போ தான் அந்த டேஸ்ட் ரொம்ப வேறு லெவலில் இருக்கும். தண்ணியை ஊற்றக்கூடாது. ஸோ ஊர் கருவாடுன்றனால ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்கும், நல்லாயிருக்கும், வாசமாக டேஸ்டியாக இருக்கும். ஸோ நல்லா மிளகாத்தூள் மஞ்சத்தூள்லாம் போட்டுட்டு நான் மஞ்சத்தூள் அதிகமாக தான் போடுவேன். அப்போ தான் அந்த கிருமி நாசினி. இன்னொரு விஷயம் அந்த டேஸ்ட் மஞ்சத்தூள் இன்னும் கூட எடுத்து கொடுக்கும். ஸோ வீட்டில் தான் மஞ்சத்தூள் அரைச்சி வைப்பேன், கடை மஞ்சத்தூள் வாங்க மாட்டேன். ஸோ நம்ம எவ்வளோ போட்டாலும் அது கலர்லாம் காமிக்காது. ஸோ கொஞ்சம் ஒரு 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டு தக்காளியும் கருவேப்பிலை எல்லாம் போட்டுட்டு நல்லா சிம்மில் வச்சு ரோஸ்ட் பண்ணுறது விட்டுட்டேன். மீன் டைம் நான் அந்த சாம்பாரும் ரெடி ஆகிடுச்சு. நான் கொத்தமல்லி போட்டு இறக்கியாச்சு. ஸோ இந்த ஃபினிஷ்டான கருவாடில் நல்லா பெப்பர் தூவி நல்லா ரோஸ்ட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. ஸோ மதியானம் லஞ்சுக்கு இன்றைக்கி என்னன்னு பார்த்தா, கிள்ளி போட்ட சாம்பாரும் கருவாடு தொக்குன்னு சொல்லலாம், இல்லை கருவாடு ஃப்ரை, வாட் எவர் இட் இஸ். அது நல்லா செம காம்பினேஷனாக இருக்கும், சூப்பராக இருக்கும். வேறு லெவல் டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. சூப்பராக இன்றைக்கி மதியானம் லஞ்சை நாங்கள் சிறப்பாக முடிச்சிட்டோம். ரொம்ப வருஷம் கழிச்சு, 14 இயர்ஸ் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்துச்சு கருவாடு. ஸோ நீங்கள் எல்லாம் என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.